குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ் செகண்ட் யூனிட்டில் தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்குறோம். நம்ம அந்த மாடுலோ அர்த்தமெட்டிக் அதில் அன்றைக்கி ஃபஸ்ட் ரோமனில் 2 சம் பார்த்தோம். இன்றைக்கி தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். 89 கான்க்ருவன்ட் 2x + 3 mod 4. ஓகேங்களா? இது கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஸ்டின் அப்படியே எழுதிக்க போகிறேன். பார்த்துருப்போமா? ஃபஸ்ட் ஸ்டெப்பை கொஸ்டின் நம்ம அப்படியே எழுத போகிறோம். 89 கான்க்ருவன்ட் டு x + 3 மாடுலோ 4 மட்டு 4. அடுத்தது என்ன பண்ணலாம்? செகண்ட் ஸ்டெப்பில் அந்த x + 3 இருக்குல்ல, அந்த x + 3-ஐ இந்த கொண்டு வந்துடுவோம். இந்த x + 3 இருக்கும்ல, இந்த x + 3-ஐ இந்த கான்க்ருவன்ட்டுக்கும் இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ கொண்டு வந்தோம்னா நமக்கு என்னென்னு வரும்? இந்த பக்கம் இருக்கிற 89, இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸு. ஓகேவா? மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துடும். அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற நமக்கு +3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? 89 - x -3. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வந்துடும்? இஸ் ஈக்குவல் டு அந்த மாடு இருக்குல்ல, mod 4 அப்படின்னு வந்து. ஓகேவா? இந்த mod 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு 4n அப்படின்னு வந்துடும். 89 - x -3 is equal to 4n for some integer n அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இந்த 89 - x -3 இருக்குல்ல, இதில் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 89லேருந்து அந்த 3-ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 86 அப்படின்னு வந்துடும். 86 - x அப்படின்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 4n. அடுத்தது இந்த 86 - x-ஐ மட்டும் எழுத போகிறோம். மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? 86 - x is a multiple of 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 86-ஐ வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணி காமிக்கிறோம். 86 டிவைடட் பை 4. அப்போ 4 டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு என்ன வரும்? 2 டைம்ஸ் வருமா? 2 4s are 8. அதுக்கு ஒரு 6-ஐ எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ 6-இல் வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும்? 4 வந்துட்டு 1 டைம் இருக்கும். அப்போ 4 1 is 4, ரிமைண்டர் 2. நமக்கு ரிமைண்டர் என்னன்னு கிடச்சிடும்? 2ன்னு கிடச்சிடும். ஓகேவா? ரிமைண்டர் 2ன்னு கிடச்ச உடனே therefore இந்த ரிமைண்டர் 2 இருக்குல்ல, இந்த ரிமைண்டர் 2 தான் அதோட ஆன்சர். therefore the least positive value x is equal to 2. ஓகேவா? இப்போ இதே மாடலில் உனக்கு எக்ஸாம்பிள் சம் வந்துட்டு 3.13ல் ஏற்கனவே ஃபஸ்ட் சம் போட்டிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் 2.13ல் செகண்ட் கொஸ்டின் உனக்கு ஹோம்ஒர்க். இதை போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின். ஓகேவா? 96 கான்க்ருவன்ட் டு x by 7 mod 5. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? நம்ம சொல்யூஷனில் போயிட்டு 96 கான்க்ருவன்ட் டு x by 7 mod 5. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? நம்ம அந்த x by 7 இருக்குல்ல, அந்த x by 7 நம்ம ஈக்குவலுக்கும் இந்த பக்கம் கொண்டுட்டு வர போகிறோம். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தால் என்ன வந்து நமக்கு -x by 7 வந்துடும். 96 - x by 7 is equal to 5n for some integers n. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில்
இப்போ இந்த 96 மைனஸ் எக்ஸ் பை 7 இருக்குல்ல இந்த ஸ்டெப்பை இந்த 7 கொண்டாந்து என்ன பண்ணுறோம் எல்சிஎம் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் 96 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு 672 மைனஸ் எக்ஸ் டோட்டலாக டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு 5n. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 7 கொண்டு வந்து பக்கம் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும் 35 என்னன்னு வந்துடும். 672 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35n அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு 672 மைனஸ் எக்ஸ் ஈஸியாக மல்டிபிள் ஆஃப் 35 ஈஸியாக மல்டிபிள் ஆஃப் 35 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 672வை 35ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 35ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பக்கம் பாருங்க 672ல் 67ல் ஒரு டைம் இருக்கும் 35. அப்போ 67ல் 35 மைனஸ் பண்ணால் நமக்கு 32 கிடைக்கும். மேலே இருக்கிற 2 கீழே வந்துச்சுன்னா 332. 332ல் வந்துட்டு 9 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 9 டைம்ஸ் இருக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 7 அப்படின்னு வரும். தேர்ஃபோர் 7 இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. 7 அப்படிங்கிறது தான் நமக்கு லீஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ, மிகச்சிறிய மெய் மதிப்பு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? இது வந்துட்டு 4th கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் 5x congruent to 4 mod 6 மட்டு 6. இப்போ முன்னாடி பார்த்த சம்முக்கும் இங்கே இருக்கிற பார்க்குற சம்முக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எக்ஸ் வந்துட்டு உனக்கு தனியாக இருக்கும் இந்த இடத்துல. அடுத்த கொஸ்டின்லேயும் உனக்கு எக்ஸுங்க +3 இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கொஸ்டினில் உனக்கு பாருங்கள் 5x உனக்கு மல்டிபிளில் இருக்கும். மல்டிபிள் இருந்தால் எப்படி சார் போடலாம்? அது ஸ்டெப் அப்படியே தான் வரும். கொஞ்சம் மட்டும் உனக்கு ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும். என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5x கொஸ்டின் எழுதிக்கிறோம். 5x congruent to 4 mod 6 அப்படின்னு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4ன்னு வந்துடும். 5x minus 4 is equal to 6n for some integer n அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5x minus 4 இப்போ முன்னாடி சொல்லி என்ன பண்ணுறோம்னா நம்பர் கூட மைனஸ் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி வந்துருப்போம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை டிவைட் பண்ணி எழுதியிருப்போம். ஆனால் இங்கே 5xலேருந்து எப்படி 4 மைனஸ் பண்ணுறது? 5xலேருந்து 4 எப்படி மைனஸ் பண்ணுறது? அப்போ எப்படி 6 டேபிளில் எந்த நம்பரை டிவைட் பண்ணுறது? பண்ண முடியாதா? நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதா? அப்போ எப்படி சார் இந்த மாடல் மல்டிபிள் இருந்தால் எப்படி சார் போடுறது? இந்த 5xங்கிறது மல்டிபிள் இருந்தால் எப்படி சார் போடுறது அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வேல்யூலேருந்து எக்ஸை கண்டுபிடி. 5x இஸ் ஈக்குவல் டு 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +4 6n +4. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6n +4 டிவைடட் பை 5ன்னு வந்துடும். அந்த n அப்படிங்கிறது சம் இன்டீஜர். 1ன்னு போட்டு பார்க்கலாம். பாசிட்டிவ் இன்டீஜர் தானே, 1ன்னு போட்டு பார்க்கலாம், 2ன்னு போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல n-க்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். 6 into 1 ஓகேவா +4 என்ன வரும் நமக்கு? டோட்டலாக 10 என்ன தெரியுமா? 10 by 5 கேன்சல் பண்ண முடியுமா 2 டேபிளில்? எஸ் சார் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ் வருது. அப்போ 1 அப்படின்னு போட்டோம்னா n-க்கு பதிலாக 1 அப்படின்னு போட்டோம்னா டிவைட் பண்ண முடியும். 5 டேபிளில் நமக்கு டிவைட் பண்ண முடியும். ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்போ 1ல் டிவைட் ஆகும்போது n-க்கு பதிலாக 1 அப்படின்னு போடும்போது டிவைட் ஆகுது அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த 1 கூட அடுத்து 5 ஆட் பண்ணிக்க. 5 தான் டிவைட் பண்ணுறேன் 1, அந்த 1 கூட 5 ஆட் பண்ணால் 6. அந்த 6 கூட இன்னொரு 5 டேபிள் தானே, அடுத்த 5 டேபிளில் தானே வரப்போகுது. அப்போ 6 கூட இன்னும் ஒரு 5 ஆட் பண்ணோம்னா 11 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம்னா 16 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம்னா 21. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ when we put
n is equal to 1, 6, 11 or etc. Then அந்த 6n plus 4 is divisible by 5. 5 டேபிள் நம்மளால் இந்த 1, 6, 11 போட்டோம்னா நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வேல்யூலாம் இப்போ இந்த வேல்யூ எடுத்து நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ n is equal to 1 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வந்து 6 into 1 plus 4 plus 5 divided by 5 is equal to 10 by 5 கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். அடுத்து n is equal to 6, x is equal to 6 into 6 plus 4 divided by 5. அப்போ 6 6 are 36, 36 plus 4 40, 40 by 5 is equal to 8. அடுத்தது n is equal to 11. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 into 11 plus 4 என்ன வந்து நமக்கு 70, 70 by 5 என்ன 40. ஓகேவா? the solutions are நமக்கு இந்த ஆன்சர் தான். இந்த 2, 8, 14 அதே மாதிரி இன்னும் நிறைய போட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் நமக்கு 11க்கு அப்புறமேல 17, 5 ஆட் பண்ண 16, 16க்கு அப்புறம் 5 ஆட் 20 மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி நிறைய ஆன்சர் கிடைக்கும். இதுதான் சொல்யூஷன். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே த லீஸ்ட் பாசிட்டிவ், மிக குறைந்த மதிப்பு மெய் மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருப்பாங்க. மிக குறைந்த மதிப்பு அப்படிங்கிறதுல எது? 2. மிக குறைந்த மதிப்பு அப்படிங்கிறது 2. அதனால் இந்த கொஸ்டினுக்கு 2 தான் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு. ஓகேவா? இப்போ எக்ஸைஸில் இதுலேயே இதே ஃபஸ்ட் நம்ம போட்டுருக்குறோம். நம்ம இதே எக்ஸைஸில் தேர்ட் கொஸ்டின் போய் எடுத்துப்பார். இதே கொஸ்டின் தான் நான் போட்ட மதியா, இந்த கொஸ்டினே தான். இதே கொஸ்டினை கொடுத்துட்டு அவன் என்ன கொடுத்துருப்பான்னா ஃபைண்ட் த சொல்யூஷன், ஆன்சர் மட்டும் கேட்டுப்பான். ஃபைண்ட் த சொல்யூஷன். அப்போ மேலே வரையும் நம்ம போடணும். ஃபைண்ட் த சொல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது இதே கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. இதே கொஸ்டினை கொடுத்துட்டு ஆன்சர் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த தேர்ட் ரோமனில் ஃபைண்ட் த சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த சொல்யூஷன் ஃபுல்லாக எழுதணும். சேம் இதே கொஸ்டின். இந்த கொஸ்டினில் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கேட்டிருப்பாங்க. அதனால் இதில் இந்த 2 ஆன்சராக எடுத்துக்க போகிறோம். தேர்ட் கொஸ்டினில் வந்துட்டு லீஸ்ட் பாசிட்டிவ் மொத்தம் சொல்யூஷன் மட்டும் கேட்டிருப்பாங்க. சொல்யூஷன் கேட்டாங்கன்னா இது வரையில் மேலே இது ஃபுல்லாக ஆன்சர். ஓகேவா? இதே சம் தான் அது. இதே சம் தான் அது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கொஸ்டின் நம்பர் பக்கத்துலேயே அந்த நம்பரையும் போட்டு வச்சுக்க. ஓகேவா? இதே மாடலில் உனக்கு எக்ஸாம்பிள் சம் வந்துட்டு 2.14 இருக்கும். அந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் சம்மை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.